அருணாச்சலம் படத்தில் வந்து பார்த்தோன்னா நடிகை ரம்பாவிடம் ரஜினி அவர்கள் நடந்துக்கிட்டதை பற்றி இப்போ விஜய் ரசிகர்கள் அதிகமாக வீடியோவை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் முழு வீடியோ என்ன அப்படின்றது பலருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. சமீப காலமாகவே சோஷியல் மீடியாவில் விஜய் ரஜினி தரப்பு ரசிகர்கள் மத்தியில் கடும் வாக்குவாதம் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அனைவருமே சர்ச்சையில் தான் இவங்க வந்து பார்த்தோன்னா குறிப்பாக சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற சர்ச்சை அதிகமாகி வந்துட்டுருக்கு. இருவருக்கும் மத்தியில் இந்த சண்டை பூதாகரமாக விடுச்சது. இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் வாரிசு திரைப்படத்தின் விழாவில் சரத்குமார் சொல்லியிருந்தார். இதையடுத்து விஜய் ரசிகர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லியிருந்தாங்க. இதனால் கடுப்பான ரஜினி ரசிகர்கள் விஜய் விமர்சித்து பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. அதற்கேற்ப சமீபத்தில் ரஜினி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படத்தின் பாடல்கள் எல்லாம் விஜயை விமர்சித்து இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. பின்னாடி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி காக்கா கழுகு கதையை சொன்னார். இதில் பலரும் விஜய் தான் காக்கா என்று ரஜினி சொல்கிறார்கள் என்றெல்லாம் ட்ரோல் செஞ்சாங்க. இதனால் இருதரப்பு ரசிகர்கள் மத்தியிலுமே பனிப்போரே நடந்துருச்சு. இதற்கு பிரபலங்கள் பலருமே விளக்கம் கொடுத்தும் இருந்தாங்க. அதற்கு பின் லியோ படத்தின் வெற்றி விழாவில் விஜய் என்றென்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார். இருந்தாலும் இருதரப்பு ரசிகர்கள் விடாது ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு தான் இருக்காங்க. அதோடு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அருணாச்சலம் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு விஷயத்தை பேட்டியில் ரம்பா பேசியிருந்தது தான் சமூக வலைதளங்களில் வைரலாகுது. அதை விஜய் ரசிகர்கள் கட் செய்திருக்காங்க. அதில் ரம்பா ரஜினி என்னை பின்பக்கம் அடித்தாரு, நான் அழுதுட்டேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் தயவு செய்து முழு வீடியோவையும் பாருங்கள்னு பதிவிட்டிருக்காங்க. அதில் ரம்பா சொல்லியிருக்கிறது, அருணாச்சலம் படப்பிடிப்பின் போது வட இந்திய நடிகர்களான ஷாருக் கான், சல்மான் கான் வந்தபோது நான் அவர்களை ஹக் செய்து வெல்கம் பண்ணியிருந்தேன். இதை பார்த்த ரஜினி சார் என்னை வரவழைத்து படக்குழுவினர் வரிசையாக நிற்க வச்சு என்னிடம் வட இந்தியாவில் இருந்து வந்தால் மட்டும் ஹக் செய்து மரியாதையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். தென்னிந்தியர்களை பார்த்தால் என்ன கேவலமாக இருக்கா, குட் மார்னிங் சார், ஹாய் சார் என்று சொல்லிவிட்டு போய் ஓரமாக புத்தகம் எடுத்து படித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் கேலியாக பேசியிருக்கிறாரு. ரஜினி சார் இப்படிலாம் பேசுவார்னு எனக்கு தெரியாது, அவர் ஜாலியாக பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரம்பா. இதைத்தான் விஜய் ரசிகர்கள் எடிட் செய்திருக்காங்க. தற்போது இந்த வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.